ஓகே. ஸோ இப்ப நம்ம கடைசி சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் வந்துட்டு ஹைப்பர் ஃபோக்கஸையும் ஸ்கேட்டர் ஃபோக்கஸையும் பிளெண்ட் பண்றதை பத்தி பார்த்தோம். ஒர்க்கிங் டுகெதர். அதாவது ஒரு எந்த ஹைப்பர் ஃபோக்கஸா இருந்தாலும் சரி, ஸ்கேட்டர் ஃபோக்கஸா இருந்தாலும் சரி, அதோட நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது ரெண்டுத்துக்குமே தேவை. பிளஸ் பாசிட்டிவ் மூட், நெகட்டிவ் மூட் பத்தி பார்த்தோம். அதாவது பாசிட்டிவ் மூட் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷஃபுல் மூடு தான், ஒரு ஆசை மட்டும்தான் நிறைய இடத்துல. ஸோ அது வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு பாசிட்டிவா நினைக்கிறோம், நம்ம பாசிட்டிவா இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு இந்த ரியாலிட்டியை புரிய வைக்காம நம்ம சும்மா பாசிட்டிவா மட்டும் ஒரு தாட்டை போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம நடந்து முடிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறதுனால அந்த பாசிட்டிவ் மூடு ஒரு விஷஃபுல் மூடா மட்டும் மாறிடுது, அது ஒரு ஆசையா மட்டும் மாறிடுது. ஆக்சுவல் ஹாப்பினஸ் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்ல வராது. ஆக்சுவல் ஹாப்பினஸ் வந்து நீங்க ஒரு ஒர்க் எடுத்து அதை முடிச்சு அதுல அதோட அவுட்கம் பார்த்து அதுல ஹாப்பி ஆகும்போது தான் ரியல் ஹாப்பினஸ் வரும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ ஒரு ஹாப்பினஸ் வேற, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வேற. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆக்சுவல் ஹாப்பினஸ் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜெய்கர்னிக் எஃபெக்டிவ் ரீகால் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு போன்ல நிறைய ஆப்ஸ் ஓப்பனா இருந்தா பேட்டரி ட்ரெயின் ஆகுற மாதிரி மைண்ட்ல நிறைய ப்ராப்ளம் ஓப்பனாவே இருந்துச்சு அப்படின்னா அந்த மைண்ட் வந்து திரும்ப திரும்ப எந்தெந்த ஃபைல்ஸ் ஓப்பனா இருக்கோ அதை வந்து உங்களை திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகும். ஸோ எது எதெல்லாம் வந்து உங்களுக்கு மைண்ட்ல இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ வந்து உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல பண்ண முடியும். அப்புறம் என்னென்னலாம் பண்ணா உங்களோட ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு சஜஷன்ஸ் பார்த்தோம். லிசனிங் டு மியூசிக், அப்புறம் விளையாடுறது, அப்புறம் நம்ம டாக்கிங் அண்ட் இன்வெஸ்டிங் இன் குட் ரிலேஷன்ஷிப்ஸ், எக்ஸசைசிங், மேக்கிங் லவ். அதுக்கப்புறம் டெய்லி நைட் அந்த 3 திங்ஸ் யூ ஆர் நன்றிக்குரிய ஒரு 3 விஷயங்களை ரீகால் பண்றது. டெய்லியும் நைட்டு ஜேர்னலிங் எழுதுறது, அன்னைக்கு என்ன குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது பத்தி. அதுக்கப்புறம் மெடிடேட் பண்றது, பெர்ஃபார்மிங் ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், யாரோ ஒருத்தங்களுக்கு திடீர்னு ஹெல்ப் பண்றது. நம்ம அவங்க எதிர்பார்க்காத இடத்துல நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன தேவையோ அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்றது. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இந்த வாரம் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக், ஒர்க் அரவுண்ட் யுவர் எனர்ஜி லெவல்ஸ். அதாவது நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து எப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாடி அவேர்னஸ்ல கண்டுபிடிக்கணும். சிலர்லாம் வந்து மார்னிங் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, சிலர் வந்து நைட் ஒர்க் பண்றதுல எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது 24 மணி நேரத்துல. அந்த எனர்ஜி லெவல் வந்து ஒரு நாள்ல வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்க பாடி வந்து எப்ப வந்து ஒரு அதிகபட்ச எனர்ஜி இருக்குது, எப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப லோவா இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணா உங்களுக்கு எனர்ஜி எப்படி இருக்குது, நீங்க எப்படி எப்படி எக்ஸசைஸ் பண்ணா உங்க எனர்ஜி லெவல், எக்ஸசைஸ் பண்றது எப்படி உங்க எனர்ஜி லெவல மாத்துது, எக்ஸசைஸ் பண்ண அன்னைக்கு எப்படி இருக்கீங்க, பண்ணாத அன்னைக்கு எப்படி இருக்கீங்க, நீங்க வந்து வாட் யூ ஈட், நீங்க என்ன சாப்பிட்டுருக்கீங்க அதை பொறுத்து, நீங்க இனஃப் ஸ்லீப், உங்களுக்கு 8 மணி நேரம் தூக்கம் இருந்துச்சா இல்லையா, இது எல்லாத்தையும் பொறுத்து உங்களோட எனர்ஜி வந்து ஒரு நாள்ல ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எனர்ஜி லெவல் ஃபிளக்சுவேட் ஆகும் போதெல்லாம் உங்க ஃபோக்கஸும் ப்ரொடக்டிவிட்டியும் ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். இப்போ வந்து உங்க ப்ரொடக்டிவிட்டி எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா எனர்ஜி ரிச் மொமெண்ட்ஸ் அதை எடுத்துக்கிட்டு, அதாவது சிலருக்கு வந்து காலையில சிலர்லாம் ஏர்லி பேர்டா இருக்கலாம், காலைல 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. சிலர் நைட் அவுலா இருக்கலாம், விச் இஸ் நைட் ஒரு 8 மணிக்கு மேல உட்கார்ந்தாதான் மூளை வேலை செய்யும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எப்போ எனர்ஜி ஹையா இருக்கும் அந்த டைம்ல வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மீனிங்ஃபுல் டாஸ்க்ஸ், மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்னா நம்ம யோசிக்காம தள்ளி போட்டுட்டே இருக்கும் பிரெயின். ஸோ அதை தூக்கி அந்த எனர்ஜி ரிச்சான டைம்ல வைக்கணும். அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் டாஸ்க், எந்த டாஸ்க் அது காம்ப்ளெக்ஸா இல்லாம கூட இருக்கலாம், ஆனா மீனிங்ஃபுல்லா இருக்கும். எந்த டாஸ்க் பண்ணா இப்போ நம்ம டீமுக்கெல்லாம் ஒரு பிளான் போடுறோம் இல்லை ஸ்கெட்யூல் பண்றோம்னா அது காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் கிடையாது, யோசிச்சு ஒரு ப்ராப்ளம் சால்விங் மாதிரி கிடையாது. பட் அது மீனிங்ஃபுல். ஏன்னா அதுதான் நம்ம அடுத்த ஒரு ப்ராக்ரஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். ஸோ இந்த மாதிரி நம்மளோட எனர்ஜி ரிச் டைம்ல கொண்டு வந்து காம்ப்ளெக்ஸ் அண்ட் மீனிங்ஃபுல் டாஸ்க்கை பிளான் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இந்த ப்ரொடக்டிவிட்டி ப்ராஜெக்ட்னு அவர் இன்னொரு புக்கை எழுதியிருக்காரு. ஸோ அதுலயும் இதே ஐடியாவை டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் பிரைம் டைம் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா அது ஒருத்தருக்கும் மாறும். ஒருத்தருக்கு எக்ஸசைஸ் முடிச்சு வந்தோடனே எனர்ஜி ஹையா இருக்கும், ஒருத்தருக்கு
நைட் எனர்ஜி ஹையா இருக்கும், ஒருத்தருக்கு காலையில 4 மணிக்கு எனர்ஜி ஹையா இருக்கும், ஒருத்தருக்கு மத்தியானம் எழுந்திரிச்சு ஒரு 11 மணிக்கு எனர்ஜி ஹையா இருக்கும். ஸோ பயாலஜிக்கல் பிரைம் டைம் பிபிடி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். ஸோ நம்மளோட பயாலஜிக்கல் பிரைம் டைம் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்போ மோஸ்ட் ப்ரொடக்டிவா இருக்கீங்க எப்போ ஒர்க் பண்ணும்போதுன்னு. இப்போ எனக்கு வந்து நைட்டு தான் வந்து மேபி நான் நைட் அவுல்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நைட்ல உட்காரோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொடக்டிவா போயிட்டே இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நமக்கு எது நம்ம எனர்ஜி ரிச்சா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற டைமை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட பயாலஜிக்கல் பிரைம் டைம். இந்த டைம்ல தான் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ். பிரைம் டைம்ல தான் ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பட் இது வந்து ஒருத்தருக்கும் மாறும் அவங்கவுங்க பாடியை பொறுத்து. அதனால என்ன பண்ண சொல்றாருன்னா ஒரு 2 வாரம் உங்க எனர்ஜி லெவல்ஸ் வந்து ஒரு மாதிரி சார்ட் பண்ண சொல்றாரு. சார்ட்னா நோட் பண்ண சொல்றாரு. எப்பப்பெல்லாம் உங்க எனர்ஜி லெவல்ஸ் அதிகமா இருக்கும் அப்போ வந்து ஒரு நோட் பேட் எடுத்துக்கிட்டு போன்ல நோட் பண்ணிடுங்க. எனர்ஜி லெவல் ஒரு டாபிக் ஒரு நோட் ஓபன் பண்ணிட்டு அது கீழே எப்பப்பெல்லாம் நீங்க எனர்ஜி ஹையா ஃபீல் பண்றீங்களோ அந்த டைமையோ இல்ல அப்ப நீங்க பண்ணிட்டு இருந்த ஆக்ஷனையோ எழுதுங்க. உதாரணத்துக்கு ஆஃப்டர் ஜிம், as soon as I wake up, அந்த மாதிரி எழுதுங்க. இல்ல டைம் இருந்தா டைமும் எழுதுங்க. என்ன ஆக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எனர்ஜி லெவல் ஹையா இருக்கு, என்ன டைம்ல அப்படிங்கிறது, என்ன டைம் ஆஃப் த டே அப்படிங்கிறதுல. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட எனர்ஜி ரிச் டைம், அதாவது உங்களோட பயாலஜிக்கல் பிரைம் டைமை நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்து அந்த டைம் உங்க எப்பப்பெல்லாம் உங்க பிபிடியோ, பிபிடினா பயாலஜிக்கல் பிரைம் டைம், எப்பப்பெல்லாம் உங்க பிபிடியோ அப்பப்பெல்லாம் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் டாஸ்க்கை வந்து உங்க கேலண்டரை ஸ்கெடியூல் பண்ணிட்டே வரலாம். அப்ப பண்ணும்போது நீங்க இன்னும் ப்ரொடக்டிவ் ஆயிட்டே வருவீங்க. விச் மேக்ஸ் எ லாட் ஆஃப் சென்ஸ். இது வந்து நிறைய ஒரு ஒரு புரிதலை கொடுக்குது. அட்லீஸ்ட் பர்சனலி எனக்கு ஒரு ஒரு மதியம் ஒரு 2 மணில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா திங்கிங் அப்படிங்கிறது பண்ணவே முடியாது. அப்ப ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது என்னால பண்ண முடியும். ஸோ மற்ற டைம்ல இப்ப நைட்ல உட்காந்து பாத்தீங்கன்னா திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு ஃப்ளோல நடக்கும். ஸோ அவங்க பிபிடியை அவங்க கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல அந்த டைம்ல கொண்டு வந்து காம்ப்ளெக்ஸ் டாஸ்க பண்ணணும் அப்படிங்கிற கேலண்டர்ல வந்து நம்ம நோட் பண்ணணும். நம்மளோட கேலண்டர்ல பிபிடியை கண்டுபிடிச்சு அந்த பிபிடிஸ்க்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எடுத்து போடணும். இன்னும் டீடைல்டா கீழே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வந்து ஹைப்பர் ஃபோக்கஸை பொறுத்த அளவுக்கு. இது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி ஹையா இருக்கும்போது, உங்களுக்கு எனர்ஜி நல்ல பீக்ல இருக்கும்போது ஹைப்பர் ஃபோக்கஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ஃபோக்கஸ்டா உட்காந்து காம்ப்ளெக்ஸா ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்கெட்யூல்டா முடிப்போம். இதே வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸுக்கு பாத்தீங்கன்னா உங்க எனர்ஜி வந்து கம்மியா இருக்கணும். ஏன்னா எனர்ஜி ஹையா இருக்கும்போது பிரெயின்லயும் நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பிரெயின் வந்து உங்களை இன்ஹிபிட், அதாவது ஏதோ ஒண்ணுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். அதை பாரு இதை பாரு அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு ஒரு நம்மளே யோசிச்சு பாத்தீங்கன்னா எனர்ஜி ஹையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய வெளி வேலைகளை பண்ணுவோம். நிறைய பிசிக்கலா வேலை பண்ணுவோம், நிறைய மென்டலா வேலை பண்ணுவோம். ஆனா எல்லாமே எக்ஸ்டர்னல் வேலைகளா இருக்கும். பிரெயின் வந்து நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்துட்டே இருக்கும் எனர்ஜி ஹையா இருக்கும்போது. பட் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப எனர்ஜி ஹையா இருக்கும்போது நம்மளால ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்குள்ள போக முடியாது. ஏன்னா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் வந்து உட்கார்ந்து வெரி ரிலாக்ஸ்டு மோடு. உங்களுக்கு வந்து பிரெயினோட தூண்டுதல் கம்மியா இருக்கணும். ஏன்னா தூண்டுதல் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம எந்திரிப்போம், அடுத்த வேலை பண்ணுவோம், டிஸ்ட்ராக்ட் ஆகும், டாஸ்க் ஸ்விட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து எனர்ஜி கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரலாவே நமக்கு உள்ள இருந்து ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகி வெளில வரும்போது பிரெயின் வந்து காமா எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால அந்த ஐடியாவை ஹோல்டு பேக் பண்ணாது. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்பதானே நினைச்சேன் அதை மறந்துட்டேன், இப்பதானே நினைச்சேன் இப்ப கையில எடுத்தோம் அதை மறந்துட்டோம், இப்ப கார் சாவி எடுத்து எங்கேயோ வச்சுட்டேன், அந்த மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. இப்ப என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் ஐ மீன் ஹைப்பர் எனர்ஜியில இருக்கும்போது, எனர்ஜி நமக்கு பீக்கா இருக்கும்போது பிரெயின் நிறைய விஷயங்களை வந்து ஆக்டிவா பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படி ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆனா கூட அது வந்து அந்த ஐடியாவா வந்து வெளியில வர்றதுக்கு பிரெயின் விடாது. அது ஹோல்ட் பேக் பண்ணி விட்டுட்டு எது டாப் ப்ரியாரிட்டியோ எது அர்ஜென்ட்டோ அந்த சுச்சுவேஷன்ல அதை மட்டும் தான் நம்ம பிரெயின் பண்ண வைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் பிரைம் டைம்ங்கிறது செட் ஆகாது. ஸோ அப்போ வந்து உங்க எனர்ஜி லீஸ்டா டவுனா இருக்கும்போது உங்க பிரெயின் வந்து தூண்டுதல் இல்லாம அப்பாடான்னு அப்படியே இருக்கும். நிறைய தாட்ஸ் வராது, எந்திரிச்சு நம்மள ஓட வைக்காது, கச கச கசன்னு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் பண்ண மாட்டோம். அப்ப வந்து தானா ஐடியாஸ் வரும் வெளியில. அதை வந்து பிரெயின் ஹோல்டு பண்ணாது அப்படின்றாரு. இதை வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிரியேட்டிவ் பிரைம் டைம் அப்படின்றாரு. வேர் நம்ம வந்து இந்த டைம் பீரியட்ஸ் நமக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும். எனர்ஜி கம்மியா இருக்கும்போது பிரெயின் தூண்டுதல் கம்மியா இருக்கும்.
அப்போ நம்ம வந்து ரிலாக்ஸ்டா உட்காந்து டாட் கனெக்ஷன் தானா மேல வரும். ஸோ இதுதான் வந்து கிரியேட்டிவ் பிரைம் டைம். ஸோ நமக்கு எப்படி பயாலஜிக்கல் பிரைம் டைம் என்ன, கிரியேட்டிவ் பிரைம் டைம் என்ன? பயாலஜிக்கல் பிரைம் டைம்ல ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடு, கிரியேட்டிவ் பிரைம் டைம்ல ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடு. அவ்வளவுதான். ஆமா. அப்ப அனலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஃபோக்கஸ்ல தான் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல் அட்டென்ஷன் டு சால்வ் வேணும். இப்ப உட்காந்து நம்ம பட்ஜெட்டிங் போடுறோம் அப்படின்னா அது அனலிட்டிக்கல். அது வந்து நம்ம ஐடியா ஜென்ரேட் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. உட்காந்து டேட்டா எடுக்கணும், போடணும், பிளான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி அனலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற நம்ம டாஸ்க் எல்லாம் தூக்கி நம்ம பயாலஜிக்கல் பிரைம் டைம்ல போடணும். அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது ஒரு ஒரு சொல்யூஷனே எல்லாம் போயிட்டு இருக்கு, இல்ல வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நம்ம தேடுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன ப்ராப்ளமோ அதை ஃபுல்லா ஒரு பெரிய பேப்பர்ல எழுதிக்கிட்டு அப்போ உட்காந்து நம்ம வந்து சொல்யூஷன் டு கிரியேட்டிவ் ப்ராப்ளம் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல நம்மளோட கிரியேட்டிவ் பிரைம் டைம்ல நம்ம கேலண்டர்ல ஸ்கெட்யூல் பண்ணணும். ஓகே. சோ இப்ப என்ன அப்படின்னா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது இப்ப நம்ம நார்மலா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் நம்மளோட கிரியேட்டிவ் பிரைம் டைம்ல நான் ஆப்டிமல் டே அப்படின்னா என்ன அதாவது நான் ஆப்டிமல் டைம் ஆஃப் த டே அப்படின்னா விச் இஸ் நம்ம டயர்டு. இப்ப நம்ம வந்து ஆப்டிமல் அப்படின்னா ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருத்தமான அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஒரு நான் ஆப்டிமல் டேனா நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு 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 தடங்கள் இருக்கும், நம்ம டயர்டா இருப்போம், நம்ம டல்லா இருப்போம், நம்ம எனர்ஜி கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருத்தமில்லாத ஒரு டைம்ல உட்காரும்போது 27.3% மோர் ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம இன்சைட்ஸ் கண்டுபிடிக்கிறோமா. நம்ம எனர்ஜி ஹையா இருக்கிறத விட எனர்ஜி லோவா இருக்கும்போது நேச்சுரலா நம்ம கொஞ்சம் டயர்டா உட்காரும் போது நம்ம வந்து கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கு, அனலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து 27.3% மோர் சொல்யூஷன்ஸ்க்கு அரைவ் ஆகிறோம். ஸோ இது வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நம்ம எனர்ஜி டவுனா இருக்கிற டைம்ஸ்ல நம்ம வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட வந்து போடணும். அவர் ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மோஸ்ட் பீப்புளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரியேட்டிவ் பிரைம் டைம் வந்து அரௌண்ட் 11 AM வரும். அப்படி இல்லைன்னா 2 to 3 PM வரும். ஏன்னா அவர் எனர்ஜி வந்து லஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிப்பிக்கலி லோவா இருக்கும். ஸோ இந்த கிரியேட்டிவ் பிரைம் டைம் வந்து இந்த டைம்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வருதுன்னு ரிசர்ச்சஸ் சொல்லுது. இது நானும் அக்ரி பண்றேன். லஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம பிரெயின் வந்து எனர்ஜி கம்மியாயிடும். ஸோ அவர் எனர்ஜி இஸ் டிப்பிக்கலி லோவஸ்ட் ரைட் ஆஃப்டர் லஞ்ச் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல 2 to 3யும் நம்ம வந்து கிரியேட்டிவ் பிரைம் டைம் போகலாம். அல்லது இதுலயும் லேட் மார்னிங் 11 o'clock பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த எனர்ஜி டிப் இருக்கும், குறைஞ்சிருக்கும், அவங்களுக்கு அந்த ஆக்டிவ்னஸ் இருக்காது. இப்ப காலைல எந்திரிச்சதுல இருந்து 11 வரைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ஓடுவோம். 11க்கு ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா அப்படியே எனர்ஜி டவுன் ஆகும். லஞ்சுக்கு அப்புறமும் அப்படிதான். லஞ்ச் சாப்பிட போவோம், அப்படிதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்படியே டிப் ஆகும். ஸோ இந்த டைம் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் பிரைம் டைம்ஸ். இந்த டைம்ல வந்து நம்மளோட கிரியேட்டிவ் டாஸ்க் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம 27.3 டைம்ஸ் மோர் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். எஸ். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த வீக்கும் இது வந்து ஒரு நாள்ல நம்ம எனர்ஜி எப்படி பிளக்சுவேட் ஆகுது, கிரியேட்டிவா எப்ப இருப்போம், ப்ரொடக்டிவா எப்ப இருக்கலாம், எனர்ஜி ஹையா எப்ப இருக்கும், எனர்ஜி லோவா எப்ப இருக்கும். ஸோ எனர்ஜி ஹையா இருக்கிறப்ப என்ன பண்ணணும், ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள போகணும், அனலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணணும், அனலிட்டிக்கல் டாஸ்க்ஸ் எல்லாம் பண்ணணும். எனர்ஜி லோவா இருக்கும்போது என்ன பண்ணணும், கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஒரு நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இதே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திலயும் இதே மாதிரி பிளக்சுவேட் ஆகுன்றாரு. அதாவது டிப்பிக்கலி நம்ம வந்து மண்டேஸ்ல பாத்தீங்கன்னா டீப் ப்ரொடக்டிவ் ஒர்க்ல எங்கேஜ் ஆயிருக்க மாட்டோம். அந்த அன்னைக்கு வந்து நமக்கு போர்டம் இருக்கும், நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றாரு. அண்ட் தேர்ஸ்டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரோட் டாஸ்க்ஸ், அதாவது நம்ம கண்டினியூஸா மூளை யூஸ் பண்ணாம பண்ற டாஸ்க்ஸ் எல்லாம் தான் மோஸ்ட்லி தேர்ஸ்டேஸ்ல பண்ணுவோமா. உதாரணத்துக்கு அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அந்த அந்த டேவே ஒரு மெயின்டெனன்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் அந்த வாரம் பூரா பண்ணாத ரொட்டீன் டாஸ்க்ஸ் பூரா தேர்ஸ்டே பண்ணி முடிப்பாங்களாம். அப்புறம் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஆக்டிவ் டே, மோஸ்ட் எங்கேஜ்டு வந்து நீங்க ஃப்ரைடேஸ்ல தான் இருப்பீங்க. இதெல்லாமே ரிசர்ச்சஸ், அதாவது ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டு 1000 பேர் வந்து என்னைக்கெல்லாம் போர்டமா ஃபீல் பண்றாங்க, அவங்க மண்டேஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க, தேர்ஸ்டேஸ் என்ன பண்றாங்க, ஃப்ரைடே என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து ஒரு ஆவரேஜா எடுத்த டேட்டா இது.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரைடேஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப எங்கேஜ்டா இருப்பீங்க. ஃப்ரைடேஸ்ல வந்து நீங்க நெறையா ப்ரொடக்டிவா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஒருத்தரும் டிஃப்ரெண்ட். அஃப்கோர்ஸ் ஒருத்தரும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. நீங்க ஒரு ஏர்லி பேர்ட். நீங்க 5 மணிக்கு பெட்ட விட்டு எந்திரிச்சிருவீங்க அப்படின்னா, உங்க பிரைம் டைம் வந்து ஏர்லியர் பயாலஜிக்கல் பிரைம் டைம் வந்து ஏர்லியர் இந்த டே உங்களுக்கு வந்துரும். ஆஃப்டர்நூன் வந்து நீங்க 5 மணிக்கே எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, 5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைம் டைமா இருக்கும். உங்க எனர்ஜி ஹையா இருக்கும். அண்ட் ஆஃப்டர்நூன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க எனர்ஜி லோவா இருக்கும். அப்ப வந்து கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு போவோம். ஏன்னா நைட் அவுல்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட் ப்ரொடக்டிவா மாறுவாங்க. ஸோ இது வந்து ஒருத்தருக்கும் டிஃபரன்ஸ் ஆகும். அண்ட் இப்போ வந்து ஆக்ஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ஹை எனர்ஜி டைம் அண்ட் லோ எனர்ஜி டைமை நம்ம நோட் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு. நோட் பண்ணிட்டு எந்தெந்த டைம்ல நம்ம ஹை எனர்ஜி லோ எனர்ஜி அப்படிங்கறத வீக்லி கேலண்டர்லயும் நோட் பண்ணணும். எப்பப்பெல்லாம் ஹை எனர்ஜி டைம் இருக்கோ அப்பப்பெல்லாம் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எடுத்து நம்ம கேலண்டர் என்னென்ன காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் முடிக்காம வச்சிருக்கோமோ அதை எடுத்து கேலண்டர்ல போடணும். எப்பப்பெல்லாம் நமக்கு கிரியேட்டிவ் பிரைம் டைமோ விச் இஸ் எனர்ஜி லெஸ்ஸா இருக்கிற டைம் அப்போ வந்து அந்த டைம்ல என்ன பண்ணும் அப்படின்னா எதெல்லாம் நம்ம கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் தேவைப்படுதோ எதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கோ டாட் கனெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கோ அந்த டாஸ்க்ல லிஸ்ட்ல இருந்து ஒன்னு எடுத்து நம்ம கிரியேட்டிவ் பிரைம் டைம்ல நம்ம கேலண்டர்ல போடணும். இதுதான் கிரேட் வே டு ஒர்க் ஸ்மார்ட்டர் இஸ் ஸ்கெட்யூல் டாஸ்க்ஸ் அக்கார்டிங் டு யுவர் பயாலஜிக்கல் பிரைம் டைம் அண்ட் அக்கார்டிங் டு யுவர் கிரியேட்டிவ் பிரைம் டைம். எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் நிறைய வேணுமோ அதெல்லாம் பயாலஜிக்கல் பிரைம் டைம்ல பண்ணணும். எங்கெங்கெல்லாம் கிரியேட்டிவிட்டி நிறைய வேணுமோ அதை வந்து கிரியேட்டிவ் பிரைம் டைம்ல பண்ணணும். ஸோ இந்த உங்க கேலண்டர்ல இந்த டாஸ்க்காக டைமை பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி இத என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 லிஸ்ட் எழுதிக்கலாம். எதெல்லாம் நம்ம காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமோ எதெல்லாம் வந்து பெருசா மூளை தேவையில்லை பட் ஆனா ஃபோக்கஸ் தேவை. ஆனா கிரியேட்டிவ் ஜாப்ஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா புதுசா கண்டுபிடிக்கிறது ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கிறது இல்ல ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா பண்ண வழி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் 2வது லிஸ்ட். ஸோ இந்த 2 லிஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் டாஸ்கோட லிஸ்ட் கிரியேட்டிவ் டாஸ்கோட லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்க கேலண்டர்ல எதெல்லாம் உங்க பயாலஜிக்கல் பிரைம் டைமோ கிரியேட்டிவ் பிரைம் டைமோ அதுல ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க ஒரு வீக்லி இது பண்ணிக்கணும். வீக்லி பண்ணும்போது நீங்க அந்த வீக் ஃபுல்லா டெய்லி நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இதை பத்தி திரும்பவும் சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல. அடுத்து வந்து ட்ரிங்க் ஆல்கஹால் அண்ட் கெஃபீன் ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்படிங்கிறது. அதாவது ஆல்கஹாலையும் கெஃபீனையும் நிறைய எடுத்துக்க கூடாது ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. அதாவது நம்மளோட பிரெயின் இன்ஹிபிஷன்ஸ் டிக்ரீஸ் பண்றது. அதாவது இப்ப நம்ம வந்து நிறைய தாட்ஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம உட்காந்து கிரியேட்டிவா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. பட் கிரியேட்டிவா நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு ஃபியூச்சரை பிளான் பண்றதும் அந்த பிளானிங்கை வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல போய் எக்ஸிக்யூட் பண்றது இது ரெண்டையுமே ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு போனா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். அந்த கிரியேட்டிவிட்டியும் ஃபோக்கஸும் ப்ராப்பர் பிளெண்ட்ல இருக்கணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த பிரெயின் வந்து ரொம்ப இன்ஹிபிட்டடா இருக்கும்போது இன்ஹிபிட்டட் அப்படின்னா ரொம்ப நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு செட்டில் டவுன் ஆக மாட்டோம். ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஹிபிஷனை வந்து கொஞ்சம் குறைக்கும். நம்ம எப்படி டயர்டா இருக்கும்போது கொஞ்சம் ஃபீல் பண்றோம் பிரெயின் தாட்ஸ் எல்லாம் கம்மியாயி ஃபீல் பண்றோம். ஸோ அதே மாதிரிதான் ஆல்கஹாலும். நீங்க ஆல்கஹால் எடுக்கும்போது உங்களோட பிரெயின் வந்து கொஞ்சம் இன்ஹிபிஷன் கம்மி ஆகுது. அதாவது தூண்டுதலா அப்படியே ஹைப்பர் ஆக்டிவா ஓடிட்டு இருக்கிறது கம்மி ஆகுது. கம்மி ஆகும்போது நேச்சுரலா நீங்க கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து நம்ம யா ஓகே. இது வந்து இந்த தியரியை டெஸ்ட் பண்றதுக்காக இந்த புக்ல கூட சம் ஆஃப் த சாப்டர் வந்து இவர் வந்து வோட்கா சோடா வித் லைம் இதை குடிச்சுக்கிட்டே எழுதியிருக்காரு. ஸோ எஸ். ஸோ இது அவர் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா என்ன சொல்றது அந்த பிரெயினோட இன்ஹிபிஷன் குறைஞ்சு அவர் கிரியேட்டிவா ஃபீல் பண்ணதை அவரும் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ராட்டடூயி டெஸ்ட்னு ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னா அதாவது ஒரு செட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் வந்து இந்த பார்ட்டிசிபென்ட்ஸை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒரு ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா பேகல்ங்கிறது நம்மளோட டோனட் மாதிரி ஒன்று அதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வோட்கா மல்டிபிள் வோட்கா கிரான்பெரி ட்ரிங்க்ஸும் கொடுக்குறாங்க.
அவங்கவுங்க பாடிக்கு ஏத்த மாதிரி மல்டிபிள் வோட்கா கிரான்பை ட்ரிங்க்ஸும் அந்த டோனட்டையும் கொடுக்குறாங்க. இவ இவங்க கொடுத்துட்டு ஒரு மூவி வாட்ச் பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் செகண்ட் குரூப் அவங்களுக்கு வந்து எதையுமே கொடுக்கல, நோ வோட்கா, நோ ஃபுட், நத்திங். இந்த கேங்கையும் மூவி வாட்ச் பண்ண வைக்கிறாங்க. 2 பேரும் மூவி வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் வந்து அனலிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் பசில்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அனலிட்டிக்கல் பசில்ஸ் வந்து அந்த ட்ரிங்கிங் பண்ணாத கேங் வந்து நல்லா சால்வ் பண்றாங்க. இதே கிரியேட்டிவ் பசில்ஸ், கிரியேட்டிவ் வேர்ட் பசில்ஸ் வந்து அந்த ட்ரிங்கிங் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் 38% மோர் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அந்த 38% அதிகம் பீப்புள் சால்வ் பண்ணது மட்டும் அதாவது அந்த குடிக்காதவங்களோட குடிச்சவங்க 38% அதிகம் கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த சால்வ் பண்ணதை தவிர குயிக்காவும் சால்வ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஆனா பட் இந்த பீப்புள் வந்து லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியல. அதாவது there are 2 டீம்ஸ், ஒன்னு ட்ரங்கன், இன்னொன்னு ட்ரிங்க் பண்ணாத டீம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு, வேர்ட் பசில்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கிரியேட்டிவ் பசில்ஸ் வந்து இந்த ட்ரிங்க் பண்ண டீம் வந்து 38% மோர் சால்வ் பண்ணிருக்காங்க. இதே இவங்க அனலிட்டிக்கல் பசில்ஸ் சால்வ் பண்ண முடியல. குடிக்காதவங்க அனலிட்டிக்கல் பசில்ஸ் வந்து நல்லா சால்வ் பண்ணிருக்காங்க, கிரியேட்டிவ் பசில்ஸ் சால்வ் பண்ண முடியல, குவிக்கா சால்வ் பண்ண முடியல இந்த ட்ரங்கன் பீப்புள் பண்ண அளவுக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம அகைன் நம்மளோட சால்விங் கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து நம்ம பிரெயின் வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம லெஸ் அட்டென்ஷன், நம்ம ஐ மீன் பிரெயினோட அட்டென்ஷன் வந்து நம்ம கையில கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலே த பெட்டர் ஃபார் கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் யோசிக்கிறதுக்கு. ஐ மீன் இந்த லைன் மட்டும் சொல்லிட்டு இதோட க்ளோஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ அதாவது நம்ம அட்டென்ஷன் ஃபுல்லா நம்ம கையில இருக்குன்னா நம்ம ஹைப்பர் ஆக்டிவா இருப்போம். நம்ம எனர்ஜி ஹையா இருந்து பிரெயின் வந்து ஏதோ ஒன்று இன்ஹிபிட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் நம்ம அதை பண்ணுவோம். ஸோ அட்டென்ஷன் கம்மியா இருக்குது, அட்டென்ஷன் நம்ம கண்ட்ரோல் கம்மியா இருக்குன்னா நம்ம நேச்சுரலா கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ நம்ம கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.